நம்ம சில நேரம் அப்படி இறுக்கமா இருப்போம் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் அதுல ஒரு குற்றத்தையும் குறையவும் எரிச்சலையுமே நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நாள் ரொம்ப நெருக்கடியா போயிட்டே இருக்கு. நாளாக நாளாக யாரை பார்த்தாலும் ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு, ஒரு எரிச்சல் நிறைந்த ஒரு மனிதர்களாக நம்ம மாறிட்டே இருக்கிறோம். ஒரு இயல்பா சிரிக்கிற முகங்களையும் நம்ம தொலைச்சிட்டோம் தெரியுமா? நீங்களே பாருங்களேன், கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம முகம் தானா இது? ஒரு காலத்தில் சிரிச்சுக்கிட்டே இருந்தோமே, ஒரு காரணமும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தோமே. இன்னைக்கு யாராவது ஜோக் சொன்னா கூட எரிச்சல வேற சொல்லிட்டேல போயிட்டே இரு, எரிச்சலை கிளப்பாத, கோவத்தை தூண்டுற மாதிரி காமெடி பண்ணாதனே சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மனித மனம் இறுகி போய் கொண்டு இருக்கிறது. இதை லேசாக்குறத புத்தகம் ரொம்ப அழகா செய்யும். ஆபிரகாம் லிங்கன் வீட்டுக்கு ஒரு நண்பர் திடீர்னு வந்திருக்கிறார். சொல்லாம கொள்ளாம வந்ததுனால அவர் வீட்டில் இல்லை. கொஞ்ச நேரம் அவர் வீட்டுக்கு வெளியிலேயே காத்துக்கிட்டே இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சுவரில் ரொம்ப எரிச்சலாகி காண்டாகி கழுதை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு லிங்கன் பார்க்குறாரு, கழுதைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, ஆளை காணும். ஆனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு இது யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவருடைய நண்பர்களில் ஒருத்தர் தான். மறுநாள் அவரை தேடி போய், நேற்று வீட்டுக்கு வந்திருந்தீங்க போல, நான் வெளியில் ஒரு வேலையாக போயிருந்தேன், நேற்று நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வந்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு வந்தீங்க பாருங்கள், நீங்கள் உங்கள் பேரை எழுதப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இல்லைன்னா உங்களை கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. இவர் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கழுதைன்னு எழுதி வச்சுட்டு போனார். இப்போ நம்ம வீட்டில் அப்படி எழுதி வச்சா நம்ம எவ்வளோ எரிச்சல் ஆகும். ஆனால் அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப ஈஸியாக உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு போனீங்க, அதனால கண்டுபிடிச்சேன் அப்படின்னார். எல்லா சூழ்நிலையும் நம்ம எல்லாத்தையுமே கோபமாகவே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சில சூழ்நிலை அப்படியே போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும்.